இன்றைக்கி நம்ம இலக்கணம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இலக்கணம் அப்படின்னா தமிழ் மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் கற்பிப்பது தான் தமிழ் இலக்கணம் ஆகும். பிழைனா தவறு. தவறில்லாமல் பேசணும் எழுதணும் அப்படின்னா நம்ம இலக்கணத்தை கற்றுக்கினா தான் அது முடியும். சரிங்களா? இதை தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்னும் நூலில் 3 அதிகாரங்களாக பிரித்து எழுதியிருக்கார் இலக்கணத்தை. நிறைய இலக்கணங்கள் இருந்தால் கூட தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம் என்னும் நூலை தான் நமக்கு வகுப்புகளில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன் தொல்காப்பியர் எழுதின நூல் மட்டும் இலக்கண நூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் முழுமையாக நல்லா தெளிவாகவும் அந்த இலக்கணம் இருக்கிறதுனால அதை நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம் என்னும் நூலில் உள்ள இலக்கணங்கள் தான் நமக்கு வந்திருக்கு. இப்போ என்னென்ன இலக்கணங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் 5 வகைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? தொல்காப்பியர் முதல்ல 3 அதிகாரங்களாக எழுதியிருக்கார் இலக்கணத்தை. அந்த 3 அதிகாரங்களுக்குள்ள 5 வகை இலக்கணங்களாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? வகைகள்னா கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். யாப்பு இலக்கணம் நமக்கு 9ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு.